நம்ம சாப்பிட்ற அறுசுவைகளில் துவர்ப்பும் ஒன்று. ஆனால் அதை ஒரு காரணமாக வச்சு இந்த வாழைப்பூவை நிறைய பேர் சாப்பிட மாட்டோம். ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மெயினாக அல்சருக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட கொழுப்பை கரைக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஒரு சிம்பிளான பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாழைப்பூ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ வாழைப்பூ கருக்காமல் இருக்கும். தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காய் 4 பல் பூண்டு, ஜீரகம், மஞ்சள் பொடி, மிளகா பொடி சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச வாழைப்பூ, தேவையான உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அதிலே கொஞ்சமாக தண்ணி விடும். அந்த தண்ணி லைட்டாக சுண்டி வந்ததுக்கப்புறம் அகெயின் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஓப்பன் பேனில். அந்த தண்ணி அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு சூப்பரான பொரியல் ரெடி. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸில் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.